நம்ம முன்னோர்கள்லாம் யாரு முன்னோர்கள் யாரு முன்னோர்கள் ஃபர்ஸ்ட் யாரு வந்தா மனிதர்களே முதல் மனித குலத்திலே ஓல்டஸ்ட் குலம் என்ன? குரங்கு. சரி, குரங்குல இருந்து மனிதர் வந்தாலும் கரெக்டு. அது கரெக்டான இது. அதுக்கப்புறம் அவெல்லாம் எங்க வசிச்சா? பழங்கால மனிதர்கள் காட்டுல வந்து சப்போஸ் மழை பெய்யறது என்ன பண்ணுவா? இப்போ வந்துட்ட பாயிண்ட்டுக்கு. குகையில வசித்தார்கள். சிங்கம் புலி எல்லாம் எங்க வசிக்குது? குகையில வசிக்குது. அதாவது மழை பெய்யும் போதோ வெயில் காயும் போதோ ஒரு குளிர்ச்சியா ஒரு இடம் வேணும், பாதுகாப்பான இடம் வேணும்னு. அப்பெல்லாம் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதுக்கு அவளுக்கு தெரியாது. அதனால என்னாச்சு, அவெல்லாம் குகையில வசிச்சா. இப்போ முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குகையில தான் இருந்தார். அதனாலதான் அவருக்கு பேர் குகன்னு பேரு. குகன்னு இப்போ குகன்னு இதுல கூட வருது, ராமாயணத்துல ஒரு கேரக்டர் வரும். அவர் குகன்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து குகையில வசிச்சதுனால குகன். ஃபர்ஸ்ட் வீடு கிடையாது அப்பதான். முதல்ல வர மனுஷனுக்கு அவளுக்கு எங்க இருக்கணும்னு தெரியாது, மழை பெஞ்சா என்ன பண்ண தெரியல. ஸோ அது பாதுகாப்பான இடமா இருக்கணும்ட்டு அவள்லாம் குகையில வசிச்சான். கரெக்டா? புரியுதா? குகையில வசிச்சனால குகன் பேரு. ஸோ முருகனுக்கு குகன்னு பேரு. முருகன் சாமி. சாமி எங்கன்னு வந்தாரு அவரு? அந்த பழம் வந்து இல்லையா, பழம் ஞானப்பழம். ஞானப்பழத்துல முருகனுக்கும் விநாயகருக்கும் சண்டை வந்துச்சு. இப்போ விநாயகர் ஜெயிச்சிட்டாரு, பழம் அவருக்கு கிடைச்சிச்சு. உடனே இவர் கோச்சிக்கினாரு. இவர் வந்து நம்ம மயில் தான் இவருக்கு வாகனம். ஏன் மயில் வாகனம் சொல்லு? நான் கேட்குறேன், கேள்வியெல்லாம் அப்பப்போ கேட்பேன். மயில் ஏன் வாகனம் வச்சுட்டாரு? நீ சொல்லு. பிடிச்சதுனாலயா? அவருக்கு பிடிச்சதுனாலயா? அப்படி இல்லை. அந்த காலத்தில் வந்து இது கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது, கார் கிடையாது. ஒரு ஆரம்ப காலம் இல்லையா, ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து நமக்கு துணையாக இருக்கிறது யார்? பறவை தான். இப்போது இவர் இருக்கார்ல நம்ம திருமால், மகாவிஷ்ணு எதில் வர்றாரு? அவருடைய வாகனம் என்ன? சக்கரம். வாகனம் விஷ்ணுவோட வாகனம் என்ன? எல்லாம் தப்புமா. விஷ்ணுவோட வாகனம் கருடன். கருடன் தான் பறக்கிறது இல்ல, கழுகுதான். கழுகுடைய ஒரு வெர்ஷன் வந்து இது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம லேக்காக இருக்கோம் பாருங்க நாலேஜ். ஸோ இது நம்மளுடைய கல்ச்சர் வந்து நமக்கு பழையங்கால கல்ச்சர் வந்து தெரியல பாருங்க, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை படித்தா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி முதல்ல எல்லாம் இருக்காதுல்ல, அதில் இல்லாததே கிடையாது. குகையில் வசிச்சான்னு சொன்னேன் இல்லையா, பழங்கால மனிதர்கள் குகையில் வசித்தாங்க. இப்போ முருகனும் அதே மாதிரி குகன்னு பேர், அதெல்லாம் சொன்னேன். அவள்லாம் என்ன சாப்பிட்டா? பழம்.